ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். சுட சுட இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எக்ஸ்ட்ரா 2 இட்லி 2 தோசை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சட்னி பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க. 1 கப் வேர்க்கடலை போட்டுக்கலாம். வேர்க்கடலையை போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தீ விடாமல் 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், வேர்க்கடலை 1 நிமிஷம் நல்லா வாசனை வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போது அது கூடவே 1/2 கப் வடித்த கடலையும் போட்டுக்கலாம். வடித்த கடலையும் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 1/2 நிமிஷம் வறுத்தா போதும். பாருங்கள், 1/2 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக புதினா இலை போட்டுக்கோங்க. 1 கப் தேங்காய் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா 1/2 நிமிஷம் மறுபடியும் வறுத்துக்கோங்க. எல்லாமே 1/2 நிமிஷம் வறுத்தா போதும். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் உடைச்சி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் காரம் போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு கொத்தமல்லியும் நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. புதினாவையும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா சட்னி அரைக்கும்போது டேஸ்ட் இருக்கும். தேவையான அளவுக்கு நெல்லிக்காய் சைஸை விட கம்மியாக புளி போட்டுக்கலாம். 2-3 பல் தோல் உரிச்ச பூண்டையும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு 1/2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. கடைசியாக சின்ன வெங்காயம் 5லேருந்து 6 சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. ஒரு பவுல் வச்சுக்கோங்க. சட்னி இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த பவுலில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கோங்க. தண்ணியாக வேணும்னாலும் தண்ணியாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா சட்னி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சட்னியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சட்னிக்கு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு தாளிக்கணும். வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுடனதும் 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சூப்பராக சட்னிக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க இதை சட்னியில் கொட்டிடலாம். சூப்பராக டேஸ்டியான சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. இதே போல் செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் நல்லா சூப்பராக இருக்கும். சூடான தோசையிலையும் சரி இட்லிலையும் சரி இந்த சட்னி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா 2 இட்லி 2 தோசை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.